அன்பு நேயர்களே, ஈரான் மீது அமெரிக்கா எந்த நிமிடத்திலும் ஒரு போர் தொடுக்கக்கூடிய நிலவரம் தான் தொடர்ச்சியாக இருக்கின்றது. அது எல்லா உலகமும் எதிர்பார்த்த செய்தியாகவே இருக்கின்றது. ஆனாலும் ரம்ஸ் அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ஈரானை மிரட்டி பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அதற்கு ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அரக்சி அவர்கள், நீங்கள் ராணுவ பலத்தை பிரயோகித்துக் கொண்டு பேச்சுவார்த்தைக்கு இழுப்பது என்பது வராத காரியம், அதனால் அந்த பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்று இஸ்தாம்புல்ல வெளியுறவு அமைச்சர் அரக்சி பேசியிருக்கிறார். இப்பொழுது ஒரு காலக்கெடு விதித்திருந்தது அமெரிக்கா, அந்த காலக்கெடு முடிந்து விட்டது. அதாவது பேச்சுவார்த்தைக்கு வாங்க என்று போஸ்ட் பண்ணி பலாத்காரமாக ஈரானை ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ள இழுத்தார். அதற்கு ஈரான் செவிசாய்க்கவில்லை என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். இப்பொழுது ஒரு உலக பரப்பில் ஒரு செய்தி ஒன்றுவா இருக்குது, ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா அப்படி ஒண்ணு நடக்கலைங்க, எங்கேயுமே நடக்கல. ஆனா ஒரு விஷயம் ஒன்று அடிச்சுக்கிறாங்க. ஏனென்றால் அது குற்றம் சொல்ல, நாங்க பேச்சுவார்த்தைக்கு அழைத்து ஈரான் போருக்குத்தான் தயாராகுது. ஆனால் இங்கு செய்தி என்னவென்றால் வளைகுடா முழுவதும் யுத்த தாங்கிகள், யுத்த கலங்கள் குவிக்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக. ஆகையினால் யுத்தம் எந்த நிமிடம் வரலாம் என்று உலக நாடுகளில், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் பேச செய்தியும் சொல்லுகிறது, இஸ்ராயல் செய்தியும் சொல்லுகின்றது. ஈரான் கடைசியாக நாங்கள் போருக்கு தயார், நீ வாரையான் கேட்கிற மாதிரி வருகிறது. அந்த செய்தியை பற்றி நாங்கள் பார்க்கலாம். ராஜதந்திரத்தின் வரம்புகளை சோதிக்கும் அதே வேளையில் தெஹ்ரான் போருக்கு தயாராகிறது. ஈரானுக்கு அருகிலுள்ள அமெரிக்க ராணுவ குவிப்பை தெஹ்ரான் தீவிரமாக எடுத்துக்கொண்டதாக தெரிகிறது. ஆனால் வரையறுக்கப்பட்ட ராஜதந்திர வழிகளை ஆராயும் அதே வேளையில் அதன் சொல்லாட்சியை மென்மையாக்கவோ அல்லது வாஷிங்டனின் விதிமுறைகளை ஏற்கவோ எந்த அறிகுறியும் இல்லை. இஸ்தான்புல்லில் பேசிய ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, ராணுவ அச்சுறுத்தல் முதலில் நீக்கப்பட்டால் மட்டுமே பேச்சுவார்த்தைகளுக்கான அமெரிக்காவின் திட்டங்களை ஈரான் பரிசீலிக்கும் என்றார். சாத்தியமான மத்தியஸ்த முயற்சியை ஆராய அரக்சி துருக்கிய நகரத்தில் இருந்தார். இருப்பினும் தெஹ்ரான் அழுத்தத்தின் கீழ் பேச்சுவார்த்தை நடத்தாது என்பதை அரக்சி வலியுறுத்தி இருக்கின்றார். மிக தெளிவாக வெளியுறவு துறை அமைச்சரின் ரீதியில் அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். சில மணி நேரங்களுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வாஷிங்டனும் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான காலக்கெடுவை ஈரானுக்கு நேரடியாக தெரிவித்ததாக கூறினார். காலக்கெடுவை பற்றி அவர்களுக்கு மட்டுமே நிச்சயமாக தெரியும் என்றும் ட்ரம்ப் செய்தியாளரும் தெரிவித்திருக்கின்றார். இந்த பரிமாற்றம் ஒரு பழக்கமான மோதலை பிரதிபலிக்கிறது என்றும், ஈரான் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலவீனம் அடைந்துள்ள ஒரு தருணத்தில் வாஷிங்டன் விரைவான இயக்கத்தை கட்டாயப்படுத்த முயற்சிக்கிறது என்றும், அதே நேரத்தில் தெஹ்ரான் ராஜதந்திர விலகல்களை அமைதியாக விசாரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் மற்றும் துருக்கி உள்ளிட்ட பிராந்திய சக்திகள் இஸ்லாமிய குடியரசின் வீழ்ச்சியை எதிர்க்கின்றன, அதாவது ஈரானுடைய வீழ்ச்சியை எதிர்க்கின்றது என்றும், இது ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார ரீதியாக சீர்குலைக்கும் என்றும் அந்த நாடுகள் கருதுகின்றது. அமெரிக்க ராணுவ நடவடிக்கை சாத்தியம், ஆனால் சர்வதேச அளவில் அவரது உள்நாட்டு அரசியல் தளத்திலும் தாக்குதலை நியாயப்படுத்துவதில் ட்ரம்ப் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றார் என்றும் ஒரு செய்தி ஐரோப்பா பக்கம் சொல்லுகின்றது. ஈரான் மீதான ராணுவ தாக்குதல் இப்போது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்று மேற்கத்திய வட்டாரங்கள் சொல்லுகின்றன. இந்த ஹைலைட்ஸ். அமெரிக்கா ஈரான் மீது போர் இல்லாமல் வற்புறுத்தலை நாடுகிறது. இப்போது, அதாவது இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை என்பது குறித்த விஷயமாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறது என்றும் முன்னாள் இஸ்ரேலின் ஐடிஎஃப் செய்தி தொடர்பாளர் கூறுகிறார். மத்திய கிழக்கு மற்றும் வாஷிங்டன் முழுவதும் அமெரிக்க ராணுவ சொத்துக்கள், ராணுவ கலன்கள் குவிக்கப்பட்டு வருவதால் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் இப்போது அதிகரித்து வரும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவே முன்னாள் இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறுகிறார். அவர் இந்த செய்தியை வெளியாக்கியிருக்கிறார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல்களை நடத்துவது காலத்தின் ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன் என்றும் லெப்டினன்ட் கர்னல் ஜோனதன் கேண்டிகல் கூறியிருக்கின்றார். இஸ்ரேலில் ஐடிஎஃப் அதிகாரி ஒருவர். ஈரானிய அதிகாரிகள் உடனடி பதிலடி கொடுப்பதாக அச்சுறுத்தியுள்ள நிலையில் தேவைப்பட்டால் வேகம் மற்றும் வன்முறையுடன் செயல்பட அமெரிக்கா தயாராக உள்ளது என்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த வாரமே தெரிவித்திருக்கின்றார். அர்த்தமுள்ள நடவடிக்கைகளுக்கு தேவையான ராணுவ கருவிகள் ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்டுள்ளன என்றும் கேண்டிகஸ் வாதிட்டிருக்கின்றார்.
அந்த திறன்கள் மற்றும் சொத்துக்களில் பெரும்பாலானவை இடத்தில் உள்ளன என்றும் மேலும் பயன்படுத்த தயாராக உள்ளன என்றும் நான் நினைக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். மீதமுள்ள கேள்வி நேரம் என்னவென்றால் தந்திரோபாய செயல்பாட்டு வாய்ப்பு மற்றும் எப்போது தாக்குவது என்பது பற்றி குறித்த பரிசீலனை நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க தகவல் சொல்லுகின்றது. அது நாம சொன்னமில்லை, அவர் தொடர்ந்து இந்த ராணுவ உயர்மட்டங்களை பேசி வர்றார் என்று. அப்படி அவர் பேசி வந்துட்டு அடுத்தது கை வைக்க வாய்ப்பு இருக்கின்றது, அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஏனெனில் பேச்சுவார்த்தை என்று சொன்னாலும் கூட அமெரிக்கா தன்னுடைய இந்த தாக்குதல் கலன்களை ரிமூவ் பண்ணவில்லை. வளைகுடாவில் மேலும் அவங்களோட உளவு ட்ரோன்ஸ்கள் இன்னும் நிலை கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இந்த யுத்த மேகம் இன்னும் நீங்கவில்லை என்ற அர்த்தம். அமெரிக்க தாக்குதல்கள் எதுவும் ஆட்சியின் உள் கட்டுப்பாட்டையும் அடக்குமுறையை தக்க வைக்கும் திறனையும் முடக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கும் என்றும் காண்டிகஸ் ஈரான் சர்வதேசத்திடம் தெரிவித்திருக்கின்றார். கூடுதலாக ஏவுகணை உட்கட்டமைப்பு மையமாக இருக்கும் என்றும் ஏவுதளங்கள், குழிகள் மற்றும் விநியோக சங்கிலிகள் உட்பட ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தொடர்புடைய இடங்கள் தான் குறிவைக்கப்படுகிறது என்றும் ஈரானிய உச்ச தலைவர் அலி கொமேனி அவர்கள் ஒளிந்திருக்கும் மறைவிடத்தையும் தான் அவர்கள் டார்கெட் செய்வதாகவே இங்கு செய்திகள் சொல்லப்படுகின்றது. மற்றும் யுரேனியம் செறிவூட்டப்பட்ட இடங்கள் தான் அடுத்த இலக்காக இருக்கும் என்று ஒரு 3-4 இலக்குகளை அமெரிக்கா குறிவைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. மோதல் அதிகரித்தால் அணுசக்தி தொடர்பான வசதிகளும் குறிவைக்கப்படலாம் என்றும் குறிப்பாக ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்தி அதன் ஏவுகணை திட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற புதுப்பிக்கப்பட்ட அமெரிக்க தகவல்களும் வெளியாகின்றது. இஸ்ரேல் பார்த்து கொண்டிருக்கிறது, தயாராக இருக்கிறது என்றும் மற்றும் காத்து கொண்டிருக்க பாருங்க, இஸ்ரேல் பார்த்து கொண்டிருக்கின்றது, தயாராக இருக்கின்றது மற்றும் காத்து கொண்டிருக்கின்றது. நல்ல இருக்கே வார்த்தை. சாத்தியமான வேலைநிறுத்த சூழ்நிலைகள் மற்றும் பிராந்திய விளைவுகள் பற்றிய விவாதங்களுக்கு மத்தியில் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த வாரம் வாஷிங்டனில் மூத்த இஸ்ரேலிய மற்றும் சவுதி பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளையும் வரவேற்று பேசியிருக்கிறாங்க. நாம ஏற்கனவே சொன்னமில்ல, அவங்க உளவுத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பேசி வருகின்றனர். அந்த வகையில் அவர் பேசி வரார். இஸ்ரேலிய கண்ணோட்டத்தில் நடவடிக்கை நடக்குமா என்பதில் குறைவாகவும் எப்போது நடக்கலாம் என்பதில் அதிகமாகவும் கவனம் செலுத்தப்பட்ட மனநிலையை காண்டிகஸ் விவரித்தார் என்றும் மேலும் என்ன பதிலடி கொடுக்கலாம் என்பதில் ஆராய்ந்து வருவதாகவும் மக்கள் அது எப்போது நடக்கும் என்று காத்திருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு விளைவுகள் என்னவாக இருக்கும், இஸ்ரேலிய படைகள் உயர்ந்த தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பலவீனமான ஈரானிய குடியரசு ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதிகள் உள்ளிட்ட தெஹ்ரானின் பிராந்திய பினாமி பலகமைப்பையும் குறைத்து விடும் என்றும் அவர் வாதிட்டிருக்கின்றார். இந்த கொடூரமான பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் மிஸ்ர தன்மைக்கு ஆளாக்கும் ஆட்சியை அகற்றுவது மிகவும் நன்மை பயக்கும் என்றும் காண்டிகஸ் கூறியிருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலில் உள்ள பிரிவுகளை உருவாக்கும் வட்டாரங்கள் ஈரானுடனான ராஜதந்திரத்தை கடந்து சென்று ராணுவ நடவடிக்கை திறம்பட தீர்மானிக்கப்பட்டதாக கருதுகின்றன. மேலும் நேரம் மட்டுமே இன்னும் விவாதத்தில் உள்ளது என்றும், அதாவது கடிகாரத்தின் முள்களைத்தான் பார்ப்பதாகவும் தற்போதைய சந்திப்புகளில் முக்கிய கேள்வி தாக்குதல் நடக்குமா என்பது அல்ல, மாறாக ஒரு பொருத்தமான செயல்பாட்டு மற்றும் அரசியல் சாளரம் எப்போது வெளிப்படும் வரவிருக்கும் நாட்களில் திறக்கக்கூடிய அல்லது பல வாரங்களில் வடிவம் பெறக்கூடிய ஒரு சாளரம் என்றும் சொல்லுகின்றார்கள். முந்தைய காலங்களைப் போல அல்லாமல் இந்த கட்டத்தில் விவாதிக்கப்படும் தர்க்கம் ஒரு புதிய ஒப்பந்தத்தை எட்டுவதை அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை என்றும் அமெரிக்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கிற்கு மற்றொரு போர்க்கப்பலை அனுப்பிய போதும் ஜனாதிபதி என்ன முடிவு செய்தாலும் அதை செயல்படுத்த ராணுவம் தயாராக இருக்கும் என்றும் பென்டகன் தலைவர் கூறிய போதும் ஈரானுடன் பேச திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்றாங்க. அவங்களும் பேச ரெடி, நாங்களும் பேச ரெடி, நீங்களும் அடிக்க ரெடி, நாங்களும் அடிக்க ரெடி. இதுதான் ஈரானும் அமெரிக்காவும் நிலைப்பாடு. இருப்பினும் ஜனாதிபதி ட்ரம்ப் அச்சுறுத்துவதை நிறுத்தாவிட்டால் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட மாட்டோம் என்று ஈரான் தொடர்ந்து உறுதியாக கூறி வருகிறது. சமீபத்திய மதிப்பீடுகள் ஈரானின் நிர்வாக கட்டமைப்பை அதிகபட்சமாக பலவீனப்படுத்தி இறுதியில் சரிவடை செய்வதற்கான ஒரு தீர்க்கமான அடியை வழங்குவதாக முதன்மை நோக்கத்தை அடையாளம் காண்கின்றன என்றும் அந்த வட்டாரம் தெரிவிக்கின்றது. ஈரான் அவரது வார்த்தைகள் ஈரான் இதுவரை அனுபவித்த எந்த ஒரு சூழ்நிலையுடனும் அளவிலோ அல்லது தீவிரத்திலோ ஒப்பிட முடியாத ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் இங்கு தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் வளைகுடாவில் நெருக்கடி நிலைதான் அதிகமாக காணப்படுகின்றது.
ஈரான் மீதான ராணுவ தாக்குதல் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்றுதான் ஐரோப்பிய தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஏனெனில் அது உண்மையா, ஏனெனில் இப்போது அமெரிக்கா தனது போர் கப்பல்கள் விமானங்கள் எதுவுமே இன்னும் வெளியாக்கல. அங்க வந்த மாதிரி நங்கூரம் போட்டு டோரா போட்டு இருக்கிறாங்களே ஒழிய பேச்சுவார்த்தை என்ற நான் சொன்ன ஏதோ ஒரு பதுங்குறாங்க. நாம நேற்றே சொல்லியிருந்தோம் இல்ல, ஈரான் அதாவது அமெரிக்கா பதுங்குகின்றது, சும்மா பேசிட்டு போவோம்னு சொல்லிட்டு பதுங்குறாங்க. ஆக அமெரிக்காவை நம்ப முடியாது என்பது ஈரானுக்கு தெரியும். அதாவது ஒரு என்ன உனக்கு தெரியும், ஒன்னு எனக்கு தெரியும், உலகத்துக்கே என்ன தெரியும் என்ற கதை மாதிரி அமெரிக்கா பதுங்குவது உலகத்துக்கே தெரியுமெண்டா ஈரானுக்கு தெரியாம இருக்குமா? பார்க்கலாம். இந்த யுத்தம் வரக்கூடாது என்பது எனது நீண்ட என்றால் இலங்கை தாங்காதுங்க. அதான் முதல் பிரச்சனை. ஏன்னா இப்பவே நாங்க பணவீக்கத்துக்கு வந்துட்டோம், பிறகு உணவு வீக்கத்துக்குள்ள போறோம். இதுல வேற எரிபெரும் மரலன்னா எப்படி நிலைமையாகும்? ஏற்கனவே நாம அனுபவ ரீதியா கண்டுட்டோம், பார்த்துட்டோம், அனுபவிச்சுட்டோம். இப்போது வளைகுடா ஹார்முஸ் ஜலச்சந்தியில சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சுண்டா நம்ம கதை கோவிந்தா கோவிந்தா ஆயிரும். நம்ம நாட்டு கதை, நம்ம கதைக்கு அப்பால் நாட்டு கதை. நான் அப்பவும் சொல்லினில்லை, அதாவது வளைகுடா யுத்தம் ஒன்று மூணுமானால் உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனின் வகுத்தையும் தாக்கம். குண்டு தாக்குறல்ல, பஞ்சம் தாக்கும். எரிபொருள் இல்லைன்னா இங்க உணவுக்கு உச்சந்தலையா ஏற்றிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே இங்க இந்த கரண்ட் இல்ல, பவர் கட் இல்லா சுட்டி இந்த மண்ணெண்ணெய்க்கு எப்படி ரிபிள் போட்டு வித்தாங்க. இப்ப என்ன ஆகும்? கொடுத்தான் கடைக்காரன் உழைக்கிறது. பார்க்கலாம் மற்றும் ஒரு காணொளி. நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.